போமாத்த போமா. இன்னைக்கு காலையிலேயே மணி என்ன பாரு, மணி கரெக்டாக 4:30. கரெக்டாக மணி 4:30ங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு தான் போகிறோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அம்மா அப்பாவுக்கே தெரியாது 80 கல்யாணம் வச்சுருக்குறோம். இப்போ அதுக்கு தான் இப்போ கிளம்பி அம்மா அப்பாவையும் சும்மா கோயிலுக்கு போகும்போது தான் கிளப்பிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. மற்றபடி கல்யாணத்துக்கு தேவையான பொருள், ஜாமான், பட்டு புடவை எல்லாமே அனைத்து ஜாமானும் வாங்கிட்டோம். கொஞ்சம் பேருக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான், ஒரு 10-15 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கோம். அவங்களும் அப்படி அப்படியே கோயிலுக்கு வந்துடுவாங்க. எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு கோயிலுக்கு சும்மா கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி அம்மா அப்பாவும் கிளப்பியிருக்கோம். இப்போ வாங்க போய் அம்மாவும் அப்பாவும் கிளம்பியிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க என்னன்னு பார்ப்போம். அப்புறம் 2வது கோயில்லையும் போய் அவங்க எப்படி கல்யாணம்னு சொல்லணும்னா, திடீர்னு கல்யாணம் சொன்னா என்ன செய்கிறாங்கன்னு அதையும் பார்ப்போம். வாங்க கிளம்புவோம். அம்மா அப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் தங்கச்சுட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வாங்க கிளம்பிடலாம். காரெல்லாம் கொண்டு வாசல் நிப்பாட்டியாச்சு. வாங்க போவோம். கிளம்பியாச்சுங்க. கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். முன்னாடி அவங்க தங்கச்சுட்டிக்காரு முன்னாடி போயிட்டுருக்கு, நாங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அம்மா அப்பாலாம் அந்த காரில் போயிட்டாங்க, பிள்ளைங்களும் அதிலே போயிட்டாங்க. இப்போ வாங்க போயிட்டே இருப்போம். அதாங்க இப்போ நாங்கள் எங்கன்னா திருவாரூர் வந்துட்டோம். திருவாரூர் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்காங்க. நாங்களாம் குடிக்கல, அவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் தங்கச்சி தான், அவங்களாம் டீ குடிக்க போகிறாங்க. அதனால டீ கடையில் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கே பாருங்க, இந்த கேட்டுக்கிட்டே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே தெரியாதுன்னு நான் எப்படி அம்மா ஏன் திருவாரூர் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அந்த இருட்டுக்குள்ளே தெரியாது. எல்லாம் குடிச்சாச்சுங்க. வாங்க கிளம்பிடலாம். இந்த கோயில் எல்லாம் ஃபேமஸ் பண்ணிடுவோமா? வாங்க பண்ணிடலாம். இன்னைக்கு கல்யாணம் தெரியுமா தெரியாதா? Gracias.
பக்கத்துல போய் யாராவது நின்னுங்க. காணுமே, எங்க போனாங்க? வந்துட்டாங்க வந்துட்டாங்க. नीलकण्ठाय सम्भवे महादेवाय ते नमः प्रिय प्रिय नीलकण्ठमुमापजिन्द्रमि नमामि सरसा देवं அதே தட்டில் உடவை ப்ளவுஸ் வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் சேர்த்து நின்னுங்க நின்னுங்க. மொத்தமா பண்ணிட்டேன். ஒரு காசு மட்டும் வச்சிருங்க. லாஸ்டா சோடை மாத்திட்டு அவங்க 2 பேரும் விட்டுருங்க.
அடுத்தது நீங்கள் வாங்கப்பா. அடுத்தது வாங்க. போதும். 3 பேர் பிடிங்க, 3 பேர் பிடிங்க. நான் ஒருத்தருக்குமே பாட தெரியாதா? அதை டிஃபன் டிஃபன் எங்கிட்ட கூப்பிட்டாங்க. நாங்கள் வரவே முடியாதுன்னு ரொம்ப முடியாமல் நினைப்போம் 2 பேருமே. ஆமாம், முதல் நாள் நைட்டு சாமி வீட்டில் சாமி கும்பிட்டோம். அப்போ இங்கே பட்டு வேட்டி பட்டு சீலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. யாருக்குன்னு கிடைச்சி சின்ன பேர் சொன்னாப்புல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு சொன்னாப்புல. சரின்னு நாங்கள் சாமி கும்பிட்டு போயிட்டோம். காலையில் 2 மாதிரி சாமி அப்போ நான் போகணுன்னு சொன்னோன்னா மண்ணாடிக்கிட்ட போய் பெரியாஸ்பத்திரிக்கு நேராக திருவாரூரத்துக்கு போனோம். எங்கன்னா இங்கே போகிறதுக்கு இங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகணும், அப்படியே போகலாம். நான் திருச்சிக்கிட்ட இருக்குன்னு சொன்னாவும் இல்லை இப்படி போய் திருச்சி போயிடலான்னு சொன்னாவா. கோயிலுக்கு போகிறதுக்கு போட்டால் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவன் மெட்ராஸ்லேருந்து வந்தவோ. இப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வரலான்னு கேட்டவோ. அப்போ தான் எங்களுக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும். அவளை கவலை சொல்லிவிட்டோம். 3 பொண்ணு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தா கூட இவளை செல்வாக்கா எங்களை வச்சுருக்க மாட்டாங்க. இவளை செல்வாக்காவும் இவங்களை பார்த்துக்க மாட்டாங்க. இவளையும் இருந்திருக்கவும் முடியாது. எனக்கு 3 பொண்ணுனால நாங்கள் என் போடு என் பேர பிள்ளையெல்லாம் நல்ல விதமாக போய் அதெல்லாம் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வேலையை சேர்ந்துட்டு அதனால எங்களுக்கு பூரிப்புனாலே நாங்கள் இன்னும் ஒரு 10-90 வயசு 100 வயசுல இருப்போம். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷம். அமுக்காலம் பண்ணி விட்டுவோம். சத்தம் வராமல் கொண்டு வச்சு என்னமோ பூனை எலியை பிடிச்சிக்கிட்டு போய் 1 நாள் பிடிச்சிக்கிட்டு போய் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சு